வணக்கம். என் பேர் எஸ் சித்ரா சிவகுமார். நான் ஈரோட்டில் வந்து ஸ்ரீ நடனாலயா கலைக்கூடங்கிற நாட்டிய பள்ளியை 2022 தொடங்கி இப்போ இன்னைக்கு வரைக்கும் நான் நடத்தி கொண்டு வருகிறேன். என்னுடைய குரு வந்து சிங்கமனூர் சுஜாதா ரமேஷ். மற்றும் நான் நாட்டிய நாடகங்கள்லாம் வந்து நாகை பாலகுமார் அவர்கிட்ட நான் வந்து கற்றுக்கிட்டேன். இன்னமும் நிறைய பெரிய மாஸ்டர் சென்னையில் இருக்கவங்க அந்த மாதிரி பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதாவது நாட்டியங்கும் போது அதோட முதல் அடி என்னன்னு பார்த்தீங்கன்னா அடவுகள். நம்ம அடவுகள் நல்லா தெளிவாக இருந்தால் தான் நம்ம அடுத்த லெவலான பாட்டுக்கு போக முடியும். இப்போ நாட்டியத்தை வந்து ஃபஸ்ட்டு படி அடவுகள், அதுக்கப்புறம் பாடல்கள், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு 2வது படிக்கும் போது அவங்க இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் சலங்கு பூஜை பண்ணுறாங்க. 3வது அடிங்கிறது அரங்கேற்றம். அதாவது நம்ம அரங்கேற்றம் முடிச்சிட்டா இப்போ நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதாவது நம்ம இந்த ஒரு ஃபுல்ஃபில் எப்படி நம்ம ஒரு காலேஜ் படிக்கும் போது நமக்கு சில அறிவுகள் வந்து என்ன சொல்கிறது நமக்கு நாலேஜ் கிடைக்குதோ அதே மாதிரி தான் இப்போ இந்த டான்ஸில். அதாவது இது ஒரு கடல் மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த லைன்லேயே வரணும்னு நம்ம நினைக்கும் போது நிறைய விஷயங்களை நம்ம நிறைய பெரிய குரு மார்க்கெல்லாம் வந்து நம்ம நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணும்போது வந்து நமக்கு நிறைய நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரும் போது நம்ம நிறைய டேலண்டான விஷயங்களை அவங்கள வந்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். இந்த விஜயதசமி விழாங்கிறது விஜய அப்படின்னாவே நம்ம வெற்றி. அப்போ வாழ்க்கையில் வந்து நம்ம வெற்றிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அப்போ நம்ம இதில் நல்லா வரணும், இப்போ ஒரு பாட்டில் நல்லா வரணும், ஒரு டான்ஸில் நல்லா வரணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு குருவருள் தேவை. குருவருள் திருவருள் இது 2 இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் இதை பண்ண முடியாது இந்த இது. அப்புறம் பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு. இன்றைக்கி பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள நிறைய ஆக்டிவிட்டியில் சேர்த்துறாங்க, நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அப்போ குழந்தைங்களோட ஒத்துழைப்பு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 2002 போது இப்போ எங்களோட கிளாஸ் ஆரம்பித்து 23 வருஷம் ஆகுது. எனக்கு கிடைச்ச பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு. எந்த ஒரு ப்ரோக்ராம்னாலுமே அந்தளவுக்கு நல்ல ஒரு கோஆப்ரேட்டாக வந்து நமக்கு பண்ணுறது, எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுக்கறது. கோயில் நிறைய விழாக்கள் பண்ணிக்கிறோம், நாட்டியாஞ்சலி இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துலலாம் நிறைய விழாக்கள் பண்ணியிருக்கோம். இன்னும் மேலும் நிறைய பசங்களை வந்து கூட்டிகிட்டு போகணும். இது வந்து இப்போ எங்களோட கலைப்பயணங்கிற ஒரு வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணலான்னு இப்போ நாங்கள் விஜயதசமி அன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது கலைப்பயணம் வீடியோ 1. இது மாதிரி என்னோட குரு, அதுக்கப்புறம் பாலகுமார் சார், இந்த மாதிரி பேரண்ட்ஸ், நம்மகிட்ட கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்டு, இப்படி ஒவ்வொருத்தட்டையுமே அவங்களோட கருத்தை கேட்டு நாங்கள் வீடியோ போடலான்னு இருக்கோம். ஏன்னா இந்த நாட்டியம் வந்து நம்ம அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும். ஏதோ நம்ம ஜாலியாக கற்றுக்கிறோங்கிறது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டோட கலையை இன்னும் ஒரு பெரிய லெவலில் இன்றைக்கி சென்னை, மதுரை, தஞ்சாவூர், இந்த மாதிரி கோயம்புத்தூர், இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிலெலாம் பார்த்திங்கன்னா இது பெரிய லெவலில் பேசப்படுது. அப்போ அந்த மாதிரி ஏன்னா இப்போ கற்றுக்கிற குழந்தைங்கிட்ட நிறைய திறமை இருக்குது. அதை எப்படி வெளியே கொண்டு வரணுங்கிறது நமக்கு தெரியல. அப்போ நமக்கு இன்றைக்கி ஒரே இது நம்மளோட ஃபோன், யூடியூப், இன்ஸ்டாகிராம். அப்போ அது மூலியமாக அந்த குழந்தைங்க நல்லா தன்னோட திறமையை வந்து கரெக்டான வழியில் கொண்டு காமிக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் நாங்கள் இப்போ அடுத்தடுத்ததாக இந்த கலைப்பயணத்தை இந்த விஜயதசமி அன்னைக்கு தொடங்கியிருக்கோம். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வீடியோ 2 வீடியோங்கிறது நாங்கள் அப்லோட் பண்ணலாங்கிறது எங்களோட பிளான். கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணி சக்ஸஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.